Hello guys, again welcome back to my channel. Tata Neo application பொறுத்த வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 10 lakh வரையிலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டாடா நியோ அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க ஷாப்பிங், டிராவல், ஃபினான்ஸ் இந்த மாதிரியான அனைத்து விதமான சர்வீஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல பர்சனல் லோனை பொறுத்த வரையிலும் டாடா கேபிட்டல் அப்ளிகேஷன் மாதிரி டைரக்டா டாடா கேபிட்டல் கிட்ட இருந்தே லோன் அப்படிங்கிறத கொடுக்காம இவங்க இன்னும் ஒரு சில பார்ட்னர்ஸை ஆட் பண்ணி, அதாவது ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய NBFC, அதாவது RBI ரெஜிஸ்டர்ட் NBFC பார்ட்னர்ஸ் கூட ஜாயின் பண்ணி பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல நாம இந்த அப்ளிகேஷனுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன்ல பர்சனல் லோன் ரிலேட்டடா என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு, தென் இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய பர்சனல் லோன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பட் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க ஃபினான்ஷியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான வீடியோவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டாடா நியோ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டாடா குரூப்போட ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அதனால பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவில் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா டாடா குரூப்பை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் ரொம்ப லீடிங் கம்பெனியாக இருக்கிறவங்கள டாட்டாவும் ஒருத்தராக இருக்கிறாங்க. இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோனை பொறுத்தவரைக்கும் யார் யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, டாடா கேபிட்டல், அதாவது இவங்க பிரைமரி சோர்ஸாக இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா IIFL ஃபினான்ஸ் இருக்காங்க, DMI ஃபினான்ஸ் இருக்காங்க, கிரேசி பி அதாவது கிரெடிட் பியும் இருக்காங்க, HDFC பேங்க் இருக்காங்க, SI கிரிவா கேபிட்டல் சர்வீஸ் லிமிடெட், அதாவது இவங்க அந்த ரிங் அண்ட் கிஸ்ட் அப்ளிகேஷனுக்கு லோன் கொடுப்பாங்கல்ல, ஸோ அவங்களும் இருக்காங்க. இதை தவிர்த்து ஆக்சிஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோன் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 15 lakh வரைக்கும் கொடுக்கறதா இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 10.99% இருந்து அதிகபட்சமா 36% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க மேக்ஸிமமா அதிகபட்சமா 45% வரையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ப்ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து 6 to 36 months அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. அதை தவிர்த்து Play Store டிஸ்கிரிப்ஷன்ல பர்சனல் லோன் ரிலேட்டடா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே இல்லை. இப்போ அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் லோன் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 10.49% per annum இருந்தே ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. தென் இன்ஸ்டன்டாவே லோனை டிஸ்பர்சல் பண்ணிடுவோம். EMI அதிகபட்சமா 60 months வரைக்கும் இருக்கும். 100% டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. தென் இந்த இடத்துலையுமே இவங்களுக்கு லெண்டிங் பார்ட்னர்ஸா டாடா கேபிட்டல், DMI ஃபினான்ஸ், கிரெடிட் பி, ரிங், பஜாஜ், 5 and L&T இவங்கலாம் இருக்கிறதா இந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து மணிவியூ அப்ளிகேஷனும் இருக்கிறாங்க, HDFC பேங்க் இருக்காங்க, ப்ரிஃபர் அப்ளிகேஷன் இருக்காங்க, ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க. ஸோ இவங்க கூட எல்லாமே பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நாங்கள் லோன் அப்படிங்கிறத கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க லெண்டிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களும் தனித்தனியாக லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றின லோன் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் அந்த லிங்கை யூஸ் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அப்ளை பண்ணுற ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேசிக் பர்சனல் டீடைல்ஸை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ் அண்ட் பேன் டீடைல்ஸையும் சப்மிட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி சப்மிட் பண்ணிருக்கும் பொழுது இன்ஸ்டன்டாவே ஒரு 2 minutesல உங்களுக்கு லோன் அப்ரூவல் இருக்கா இல்லையா, தென் எவ்வளோ லோன் அமௌண்ட் அப்ரூவல் இருக்கு, எவ்வளோ மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற KYC ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டாவே லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கிரெடிட் ஆகக்கூடிய டைம் அப்படிங்கிறது ஒவ்வொரு லெண்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். ப்ராசஸ் அப்படிங்கிறதுமே ஒவ்வொரு லெண்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். ஸோ அதனால யார்கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் கம்ப்ளீட்டான ப்ராசஸ் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுடைய ஃபிக்ஸ்டு மந்த்லி இன்கம் என்ன, உங்களுடைய ஏஜ் என்ன, நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நீங்கள் என்ன ஒர்க்கில் இருக்கீங்க, சேலரிடு பர்சனா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா, இதை பொறுத்தும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒர்க்கில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதும் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி போத் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய பேன் அண்ட் ஆதார் டீடைல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். மற்றபடி கொலட்ரல் அப்படிங்கிறது எதுவும் நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. அதே சமயத்தில் சம்டைம்ஸ் உங்ககிட்ட இருந்து
இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவுமே உங்களுக்கு யார்கிட்ட இருந்து லோன் கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்து இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதும் ஒரு சிலர் கிட்ட கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் எல்லோருக்கிட்டையும் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே கேஸ், இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் பத்தின கம்ப்ளீட்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு பார்த்த இந்த டாடா நியோ அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.